பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சார்பு ஆய்வாளர் மாதிரி தேர்வு 1க்கான விடைகள் பார்க்க போறோம். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் இணைகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறு. ஒரு ஸ்டேடியன் திண்ம கோலத்தில் இருந்து ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவு உடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அதன் திறன் ரேடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட திறன் வந்து ரேடியன் கிடையாது, ஒரு லூமன். சரிங்களா? ஒரு லூமன் அப்படின்றதுதான் சரியான விடை. ஏன்னா ரேடியன் அப்படின்றது தலக்கோணத்தோட எஸ்ஐ அலகு, ஸ்டேடியன் அப்படின்றது திண்ம கோணத்தோட எஸ்ஐ அலகு. சரியா? அப்போ ஒரு லூமன், அதாவது என்னன்னா அதன் திறன் ஒரு லூமன் என வரையறுக்கப்படுகிறது. சோ இதுதான் தவறு. அடுத்து பாருங்க, 2வது கொஸ்டின், கீழ்காண்பவைகளில் எது மெட்ரிக் அலகு முறை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி எஃபிஎஸ் அப்படின்றதா மெட்ரிக் அலகு முறை இல்ல. சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ இது எல்லாமே மெட்ரிக் அலகு முறை தான். எஃபிஎஸ் அப்படின்றது என்னன்னா, அதாவது ஆங்கிலேய இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய முறை. இது எல்லாமே உலகளாவிய முறை. சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ வந்து உலகளாவிய முறை. எஃபிஎஸ் அப்படின்றது ஆங்கிலேய இயற்பியலாளர்கள், சரியா, ஆங்கிலேய இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய முறைதான் எஃபிஎஸ் முறை. சோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 3வது பாருங்க, கீழ்காணும் இணைகளை கண்டறிய. அதாவது கீழ்காணும் இதுல கூற்று 1, தொடுப்பரப்பை அதிகரிப்பதன் மூலம் உராய்வை குறைக்கலாம். கூற்று 2, உயவு பொருட்களான தேங்காய் எண்ணெய், கிரீஸ், கிராஃபைட் ஆகியவை கொண்டு உராய்வை அதிகரிக்கலாம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. ஏன்னா தொடுபரப்பை அதிகரிக்கும் போது உராய்வை அதிகரிக்கலாம். சரியா? உராய்வை அதிகரிக்கலாம். உயவு பொருட்களான தேங்காய் எண்ணெய், கிரீஸ், கிராஃபைட் ஆகியவை கொண்டு உராய்வை குறைக்கலாம். அப்படியே மாறி இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சைக்கிள் டயர் இருக்கு, அந்த டயர்ல வந்து பிரேக்குக்கு கட்ட வச்சிருக்காங்க. சரியா? அப்ப என்ன பண்றாங்க, இப்போ நம்ம அந்த பிரேக்கை பிடிக்கும் போது அந்த பிரேக்கு கட்ட வந்து டயர்ல உரசி நிக்குதா? அப்போ இதோட தொடு பரப்பு, அந்த டயருக்கும் அந்த பிரேக்கு கட்டைக்குமான தொடு பரப்புக்கு தகுந்து நம்மளுக்கு இருக்கும். சின்ன பிரேக்கு கட்டையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழுத்தி பிரேக் பிடிக்கும். அப்போ உராய்வு மூலியமா தான் அந்த டயர் நிக்குது. இப்போ அந்த பிரேக்கு கட்டை கொஞ்சம் பெருசா இருந்துச்சு தேவையான அளவுக்கு அப்படின்னா அதோட தொடுபரப்பு அதிகரிக்கும் போது உராய்வு அதிகரிக்கும். சரியா? அடுத்து பாருங்க, அதாவது உராய்வை குறைப்பது என்னது, நம்ம யூஸ் பண்ற கிரீஸ், ஆயில், வண்டிக்கெல்லாம் போடுறோம்ல, அது எதுக்கு, இன்ஜின் வந்து சுத்திட்டே இருக்கும்போது உராய்வு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப அதை குறைக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம், நம்ம தேங்காய் எண்ணெய், கிரீஸ், இந்த கிராஃபைட் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. சரியாப்பா? அப்போ உயவு பொருட்களான தேங்காய் எண்ணெய், கிரீஸ், கிராஃபைட் இதெல்லாம் கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உராய்வை வந்து குறைக்கலாம். தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம் உராய்வை அதிகரிக்கலாம். அடுத்தது பாருங்க, 4வது கொஸ்டின், கீழ்காண்பவைகளில் எது வழி அளவு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நிறை. நிறைதான் வழி அளவு அல்ல. சரியா? ஏன்னா மிச்சம் எல்லாமே வழி அளவு. வழி அளவுனா என்ன, இப்ப பரப்பளவு அப்படின்னா லென்த் இன்டு பிரெத். அப்போ லென்த்னு ஒரு அளவு இருக்கு, பிரெத்னு ஒரு அளவு இருக்கு. இது சேர்த்துதான் நம்மளுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க முடியுது. அப்ப கன அளவு எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க, எல் இன்டு பி இன்டு ஹச். சரிங்களா? அப்போ லென்த், பிரெத், ஹைட் 3 வச்சுதான் கன அளவு வருது. அடர்த்தி அப்படின்றது நிறை டிவைடட் பை பருமன். அப்போ நிறையும் பருமனும் சேர்த்துதான் நம்மளுக்கு ஒரு அடர்த்தி அப்படின்ற ஒரு அளவு கிடைக்குது. அப்ப இது எல்லாமே வழி அளவு கிடையாது, இது எல்லாமே வழி அளவு. சரியா? அடர்த்தி, பரப்பளவு, கன அளவுலாம் வழி அளவு. நிறை அப்படின்றது ஒண்ணுதான், நிறைன்றது ஒண்ணுதான். சோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா வழி அளவு அல்ல. சரி, அடுத்து 5வது பாருங்க, இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி பா. மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ஆங்ஸ்ட்ராம் அப்படின்றது 10 to the power of -10. இது ஆம்ஸ்ட்ராங் வந்து அடிக்கடி கேக்குறாங்க. ஆம்ஸ்ட்ராங் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலால கால் வச்சாரா, நிலா வந்து வட்டமா இருக்கும். அப்ப 10ன்றதும் வட்டம் தான், -10ன்றதும் வட்டம் தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து நானோமீட்டர். நானோமீட்டர் அப்படின்றது 10 to the power of -9 அடிக்கடி கேட்கிறது. சரியாப்பா நானோமீட்டர். அடுத்து மைக்ரான் அப்படின்றது 10 to the power of -6 மைக் ஆரான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக் ஆரான் 6 அப்படின்னு வர்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரான். ஃபெர்மி அப்படின்றது 10 to the power of -15 இருக்கிறதுலே குறைவான அளவு ஃபெர்மி தான். 10 to the power of -15 வரையும் நம்ம அளக்கலாம். அடுத்து பாருங்க 6வது கொஸ்டின். வானியல் அலகு என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1.49 into 10 to the power of 11 மீட்டர். சரி, அப்ப 10 to the power of 3 மீட்டர் அப்படின்றது ஒரு கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ குறியது ஒரு கிலோமீட்டர். 9.46 into 10 to the power of 15 இது வந்து ஒரு ஒளியாண்டு. ஒளியாண்டு. அடுத்து 3.08 வரும். சரிங்களா? 3.08 into 10 to the power of 16 அப்படின்றது 3.08 into 10 to the power of 16 மீட்டர் அப்படின்றது என்னன்னா விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம். சரி, ரைட். அடுத்தது பாருங்க 7வது கொஸ்டின். கீழ்காணும் வகைகளில் எந்த தராசு ஹூக்ஸ் விதிப்படி இயங்குகிறது? ஆப்ஷன் டி சுருள்வில் தராசு. சரியாப்பா? பொது தராசு அப்படின்றது படித்தர நிலைகளோடு ஒப்பீடு செய்வது. சரியா? பொது தராசு அப்படின்றது படித்தர நிறைகளோடு ஒப்பீடு. சரியா? அதான் இப்ப நம்ம காய்கறி இதெல்லாம் வாங்கும்போது வியாபாரிகள் கையில வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் பொது தராசு. சோ இன்னொரு ஒரு படித்தர நிறை ஒரு கிலோவோட ஒப்பிட்டு நம்ம வாங்கக்கூடிய இன்னொரு பொருளை ஒப்பீடு பண்ணி பாக்குறோமா? சோ அதுதான் என்ன அப்படின்னா பொது தராசு. இயற்பியல் தராசு அப்படின்றது ஆய்வகங்கள்ல பயன்படுறது. ஆய்வகங்கள்ல பயன்படுறது என்ன அப்படின்னா இயற்பியல் தராசு. எண்ணியல் தராசு அப்படின்றது மிக துல்லியமான அளவீடு. சரியா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. துல்லியமான அளவீடு அப்படின்றது எண்ணியல் தராசு. சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா விருப்பப்படுறவங்க, சரிங்களா, கட்டாயம் இல்லப்பா, எல்லாத்துக்கும் கட்டாயம் இல்ல, விருப்பப்படுறவங்க 8667222090 அப்படின்ற ஜிபே நம்பருக்கு 20 ரூபாய் சென்ட் பண்ணலாம். விருப்பப்படுறவங்க தான், கட்டாயம் கிடையாதுப்பா. சரியா? விருப்பப்படுறவங்க சென்ட் பண்ணுங்க. சரி, அது நம்ம டைப்பிங்க்கு இந்த இதுக்கெல்லாம் கொடுத்ததுக்கான ஒரு சார்ஜஸ்க்காக நம்ம கேட்கிறோம். சரி, ரைட், ஓகே. அடுத்து கீழ்காண்பவைகளில் நிறை சார்ந்த தகவல்களில் சரியற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8. ஆப்ஷன் சி இதான் சரியற்றது. என்ன அப்படின்னா நிறை என்பது வழியளவுன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம்லப்பா, நிறைன்றது வழியளவு கிடையாது, அது அடிப்படை அளவு. அடிப்படை அளவு நிறை. சரியா? அப்ப வழியளவு என்னப்பா? எடை அப்படின்றது வழியளவு. ஏன்னா எடை வேற நிறை வேற. ஒரு பொருளோட நிறை மாறாது. இப்ப ஒரு பந்து இருக்கு, ஒரு உலோக பந்து இருக்குன்னா அதுல எவ்வளவு பொருள் இருக்கு, எவ்வளவு உலோகம் இருக்கு அப்படின்றது மாறாது. ஆனா புவியீர்ப்பு விசைக்கு தகுந்து எடை மாறும். இப்போ நம்ம பூமியில இந்த உலோக பந்து அப்படின்றது ஒரு வெயிட்ல இருக்கு அப்படின்னா நிலவுக்கு போனோம்னா இந்த உலோக பந்தோட வெயிட் அப்படியே மாறி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா புவியீர்ப்பு விசை. சரியா? புவியீர்ப்பு விசை. சோ அப்ப புவியீர்ப்பு விசை சார்ந்து இயங்குறதுனால நிறை அப்படின்றது அடிப்படை அளவு. சரியா? சாரி, புவியீர்ப்பு விசை சார்ந்து இயங்குறதுனால எடை அப்படின்றது வழியளவு, நிறை அப்படின்றது அடிப்படை அளவு. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். 9வது மைய நோக்கு விசை சார்ந்து சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சீரான இயக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு பொருள். சரியா? ரைட். ஆப்ஷன் பி. இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது சீரான இயக்கத்துல இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது மைய நோக்கு விசை. சரியா? இது நம்ம 9th ஸ்கூல் புக்ல இருக்கு. இப்ப பாருங்க, கல்லை கட்டி சுற்றும் போது கல்லில் ஏற்படும் விசை இது வந்து மைய விலக்கு விசை. சரியாப்பா? இப்போ ஒரு கல் இருக்கு, அந்த கல்ல இந்த ஒரு கயரோட எண்டிங்ல கட்டி சுத்துறோம். அப்ப இந்த கல்லு வந்து வெளியே கூடி போகும், இதோட போர்ஸ். சரிங்களா? அப்ப இது என்னன்னா மைய விலக்கு விசை. இதுவே கல்லை கட்டி சுற்றும் போது அந்த கயிறில் உள்ள விசை எதுனா மைய நோக்கு விசை. சரியாப்பா? இதுல 2 இருக்கு. அந்த கல்லை, அதாவது அந்த கயிறையில் இருக்கக்கூடிய
விசை எதுனா மைய நோக்கு விசை. அந்த கல்லுல இருக்கிறது மைய விலக்கு விசை. அடுத்து குடைராட்டினம் சுற்றும் போது உணரப்படும் விசை, அது மைய விலக்கு விசை. துணி துவைக்கும் இயந்திரத்தில் உலர்த்தியில் செயல்படும் விசை. சரிங்களா? கடைசியா டிரை பண்ணும் பாத்தீங்களா, வேகமா சுத்தும், அந்த உலர்த்தியில் செயல்படும் விசை என்னன்னா மைய விலக்கு விசை. சரி, அடுத்த பார்க்கலாமா? 10வது கொஸ்டின். நியூட்டன் இரண்டாம் இயக்க விதி. சரியா? நியூட்டனின் அப்படின்னு வந்திருக்கணும். சோ நம்ம கொஸ்டின்ல கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்ஷனோட கரெக்டா கொடுத்துடலாம். சரியாப்பா? நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியின் சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, F = ma. இதுதான் F - FB அப்படின்றது நியூட்டனின் மூன்றாம் விதி. M = Fs அப்படின்றது இரட்டை திருப்புத்திறனுக்கான விதி. இரட்டை திருப்புத்திறன் P = MB அப்படின்றது உந்தத்தை குறிப்பிடுறது. அடுத்து பாருங்க 11வது கொஸ்டின். சூரிய ஒளிக்கற்றையானது தூசுகள் நிறைந்த ஒரு அறையின் சாளரத்தின் வழியே நுழையும் போது ஒளிக்கற்றையின் பாதை நம்மளுக்கு தெளிவாக புலனாவது எதற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் பி, டிண்டால் ஒளிச்சிதறல். சரியாப்பா? அப்ப ராலே ஒளிச்சிதறல் அது என்னது? இப்ப சூரிய ஒளி வரும்போது வளிமண்டல வாயுக்களால் சிதறடிக்கப்படுவது. சரியா? சூரிய ஒளி வளிமண்டல வாயுக்களால் சிதறடிக்கப்படுவது ராலே ஒளிச்சிதறல். சரி, இப்ப ராமன் ஒளிச்சிதறல்னா என்னப்பா? இப்போ ஒரு ஒளி புகக்கூடிய ஒரு திண்ம பொருள் இருக்கு, இது வழியா ஒரு ஒளிக்கற்றை உடைய, இப்ப ஒயிட் லைட்டை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒளிக்கற்றை உடைய ஒரு லைட் அடிக்கிறாங்க, அதுல ஒரே ஒரு ஒளிக்கற்றை மட்டும் தனியா பிரிஞ்சு போகுது. சரியா? மிச்சம் எல்லாம் போகுது, ஒரே ஒரு ஒளிக்கற்றை மட்டும் தனியா பிரிஞ்சு போகுது, அது சிதறல் அடையுது. இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த வேவ்லென்த் வந்து இந்த சிதறல் அடைகிறதுக்கு டிஃபரெண்டா இருக்கும். இது இப்படி சொல்றதா என்ன அப்படின்னா ராமன் ஒளிச்சிதறல். சரியா? சரி, இப்ப மீ ஒளிச்சிதறல் அது என்ன? வளிமண்டலத்துல உள்ள தூசு, புகை, துகள், சரியா, இதனால சிதறல் அடையக்கூடிய ஒளி தான் என்ன அப்படின்னா மீ சிதறல் ஒளி. இதுக்கு எடுத்துக்காட்டு மேகம் வெண்ணிறமாக இருப்பது, மேகக்கூட்டம் வெண்மை நிறமாக இருப்பது. சரியா? அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. குவிலென்ஸ் சார்ந்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எது தவறு அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும்னு கொடுத்திருக்காங்க. அது மெய் பிம்பங்களை தோற்றுவிக்கும். மெய் பிம்பங்கள் தோற்றுவிக்கும். எது? குவிலென்ஸ். குளிலென்ஸ் தான் மாய பிம்பம், குவிலென்ஸ் மெய் பிம்பம். அதே மாதிரி தூர பார்வை சரிபாட்டுக்கு குவிலென்ஸ், கிட்ட பார்வை சரிபாட்டுக்கு குளிலென்ஸ். சரியா? கிட்ட பார்வை சரிபாட்டுக்கு குளிலென்ஸ். இதுக்கு உலகளாவிய ஷார்ட்கட் ஒன்று இருக்கும், மேக்சிமம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். கிட்ட குழி தோண்டி எட்ட குவிக்கணும். அப்ப கிட்ட பார்வைக்கு குளிலென்ஸ், கிட்ட குழி தோண்டி எட்ட குவிக்கணுமா? அப்ப கிட்ட பார்வைக்கு குளிலென்ஸ், தூர பார்வைக்கு குவிலென்ஸ். சரியா? அடுத்து பாருங்க. யாருடைய அணு மாதிரி பிளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி பழ மாதிரி என்று அழைக்கப்படுகிறது? இதுக்கு ஆப்ஷன் ஏ, ஜே தாம்சன். ஜேம்ஸ் சாட்விக் இவர் வந்துட்டு நியூட்ரானை கண்டறிந்தவர், நியூட்ரான். ஜான் டால்டன் இவர் வந்து பெருண்மை அழிவின்மை விதி. சரியா? பெருண்மை அழிவின்மை விதி. அது போக வேதி சேர்க்கை விதி, இது ரெண்டுமே ஜான் டால்டன் தான். ஹென்றி கேவண்டிஷ் இவர் யார்ப்பா? ரொம்ப முக்கியமானவர், ஏன்னா ஹைட்ரஜனை கண்டறிந்தவர் இவர் தான். ஹைட்ரஜனை கண்டறிந்தவர் ஹென்றி கேவண்டிஷ். அடுத்து 14வது பாருங்க. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஷ் நிறை விகிதத்தில் அமைந்துள்ளன. ஆப்ஷன் ஏ, 1:8 அப்படின்ற நிறை விகிதத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்து குழாய்கள் மற்றும் கொதிகலன்கள் உருவாக்குவதில்
பயன்படும் முக்கிய உலோகம் எது? ஆப்ஷன் பி தாமிரம். எதுக்குப்பா தாமிரத்தை பயன்படுத்துறாங்க குழாய் மற்றும் கொதிகலனுக்கு அப்படின்னா, இது எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினை புரியாது. சரியா? நீருடன் வினை புரியாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. குழாய்கள் மற்றும் கொதிகலன்கள் உருவாக்குவதில் பயன்படுத்தப்படும் முக்கிய உலோகம் எதுனா தாமிரம்பா. மறந்துறாங்க. சரி, அடுத்தது 16வது. பூமியின் மீது காணப்படும் நீரில் 90% நீர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காக பயன்படுகிறது. கூற்று 1. இந்தியாவில் துணி துவைத்தல் மற்றும் சமைத்தல், குளித்தல் ஆகியவற்றுக்காக சராசரியாக ஒரு நபர் 135 லிட்டர் நீரை பயன்படுத்துகிறார். ரெண்டுமே சரிதான். கூற்று 1, 2 ரெண்டுமே சரியாதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 17 புக் பேக் கொஸ்டின் பாத்துக்கங்க. புக் பேக் எல்லாம் எதுவுமே ஒண்ணு கூட தப்பு விட்டுறக்கூடாது, நல்லா படிச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த புக் பேக் தப்பு விட்டுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு புக் பேக்கை மனப்பாடம் பண்ணிருங்க. அதை தாண்டி அப்ப புக் பேக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டா தான் நமக்கு காம்படிஷனுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும். சரியா? சரி, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. சர்வ கரைப்பான் நீர், கடின நீர், வயிற்று உபாதைகள். ஏன்னா அதுல கால்சியம் மெக்னீசியம் இது அதிகமா இருக்கும். கடின நீர்ல கால்சியம் மெக்னீசியம்லாம் அதிகமா இருக்கும். அதனால கடின நீர் வயிற்று உபாதைகளுக்கு காரணமா இருக்கு. அடுத்து பாருங்க, கொதித்தல் அப்படின்னா கிருமிகளை கொல்லுதல். நுண்ணுயிர் நீக்கம் ஓசோனேற்றம். கழிவு நீர் மாசுபடுத்தி. சரி, அடுத்தது விறகு அடுப்பு பயன்படுத்தும் போது வெப்பம் பரவும் வழிகள் யாவை? அனைத்தும் சரிப்பா. வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு, இது மூணுமே விறகு அடுப்புல தான் நம்ம பார்க்க முடியும். சரியா? இப்ப வெப்ப கடத்தலுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா, இப்ப ஒரு சட்டியில சூடான தண்ணி வச்சிருக்கோம், உள்ள ஸ்பூன் போட்டிருக்கோம், ஆனா ஸ்பூனோட கைப்பிடி அந்த எண்டிங் சுடும். அதுக்கு காரணம் வெப்ப கடத்தல். சரியா? சரி, வெப்பச்சலனம் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, நம்மளுக்கு இந்த வெப்பச்சலன மழை பொழியுது பாத்தீங்களா? அதாவது வெப்பச்சலன மழை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான். இப்போ ஒரு இடத்துல இது நீர்ப்பகுதி, இது நிலப்பகுதி. நிலப்பகுதியில சூரியன் அதிகமா அடிக்குது, அப்ப காற்று லேசாகுது. காற்று லேசாகும் போது என்னன்னா அது கடல் பகுதியை நோக்கி போகுது. அப்போ கடல் பகுதியில இந்த லேசா இருக்க காற்று வெயிட் ஆறதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்குது. அதுல இருந்து நீராவி ஆற நீரை எடுத்து வச்சுக்கிறது. அப்ப இந்த காத்து வெயிட் ஆயிருது. திரும்ப நிலத்துல இருக்க காத்து லேசாகி கடலுக்குள்ள போகுது. கடல்ல இருக்க காத்து வெயிட் ஆகி நிலத்துல மழை பெய்யுது. அதுதான் வெப்பச்சலனம். சரியா? அப்போ வெப்பச்சலன மழை தான் இதுக்கு எடுத்துக்காட்டு. வெப்ப கதிர்வீச்சுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா சூரிய கதிர்கள் பூமியின் மீது விழுவது. சரியா? சரி, அடுத்து 19வது. பெட்ரோலிய வேதி தொழிற்சாலைகளில் பெட்ரோலிய பின்னங்களை பிரிக்கும். சரிங்களா? பின்னங்களை ஓகே 2 சொல்லி இன்னும் வந்திருக்கணும். ஓகே, ரைட்பா. பெட்ரோலிய பின்னங்களை பிரிக்க மற்றும் மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால். சரியா? மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் ஆகியவற்றை பிரிக்க பயன்படும் முறை எது? ஆப்ஷன் சி பின்னக்காய்ச்சி வடித்தல். சரியாப்பா? 2 சொல்லி வரணும். அது நம்ம கொஸ்டின்ல சரியா கொடுத்துருவோம். சரியா? பின்னக்காய்ச்சி வடித்தல். அப்ப மைய விலக்கு முறை எதுக்குப்பா? அதாவது பாலாடை கட்டி பிரிக்கிறதுக்கும் நம்ம ரத்தத்துல இருந்து மூலக்கூறுகளை பிரிக்கிறதுக்கும், மூலக்கூறு இல்ல செல்கள், ரத்த செல்களை பிரிக்கிறதுக்கு மைய விலக்கு முறை. கரைப்பான் சாரீரக்கல் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வாசனை திரவியம் தயாரிக்க பயன்படுவது கரைப்பான் சாரீரக்கல். எளிய காய்ச்சி வடித்தல், கடல் நீர் குடிநீரா மாறுறது. சரியா? ரைட். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா, டெல்லி. இரும்பு மற்றும் குரோமியம், சில்வர். செம்பு துத்தநாகம், பித்தளை. செம்பு வெள்ளியம், வெண்கலம். இரும்பு மாங்கனீசு, எக்கு. இப்ப நம்மளுக்கு இது 2 தான் மாத்தி கேட்பாங்க. செம்பு துத்தநாகம் பித்தளை, செம்பு வெள்ளியம் வெண்கலம். சரியாப்பா? அப்ப செம்போட துத்தநாகம்
செம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகம் கொத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாம்பு கொத்திருச்சுன்னா பித்த வாந்தி வரும். அப்ப செம்புன்றது சேம் தான். துத்த நாகம் பித்த வாந்தி, அப்ப நாகம் பித்தளை. வெள்ளியம் வெண்கலம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. நவீன தனிம வரிசை அட்டவணை சார்ந்து தவறான இணையை கண்டறிய. ஆப்ஷன் பி தான் தவறு. ஏன்னா 16 அப்படின்றது நம்மளுக்கு ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் குடும்பம். சரிங்களா? 16 அப்படின்றது ஆக்சிஜன் அல்லது சால்கோன் குடும்பம் 16. சரியா? ஹேலோஜன் குடும்பம் அப்படின்றது 17. சரிப்பா. நமது பற்களை வலுப்படுத்த உதவும் சேர்மம் எது? புளோரின். சரி, ஆப்ஷன் ஏ புளூரின் தான் நமது பற்களை வலுப்படுத்த உதவும் சேர்மம். பாஸ்பரஸும் நைட்ரஜனும் உரம் தயாரிப்புல பயன்படுறது. சரி, சிலிக்கான் கனிப்பொறி துறை. அடுத்து உலோக கலவை, விலையுயர்ந்த கற்கள், வண்ண கண்ணாடி ஆகியவை எவற்றிற்கான எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் பி திண்ம கரைசலுக்கான எடுத்துக்காட்டு. அப்ப திண்ம நுரைக்கான எடுத்துக்காட்டு எதுப்பா? கேக்கு, ரொட்டி. ரெண்டும் திண்ம நுரைக்கான எடுத்துக்காட்டு. பால்மம், பால்மத்துக்கு எடுத்துக்காட்டு பால், வெண்ணெய், எண்ணெய் கலவை. எண்ணெய் கலவை இதெல்லாம் பால்மத்துக்கான எடுத்துக்காட்டு. கூழுக்கு வந்து தயிர், பாலாடை கட்டி, ஜெல்லி, இது எல்லாமே கூழுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க. ஆக்சிஜனேற்றம் சார்ந்த சரியான இணையை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் சி 1, 3 மட்டும் சரி. எலக்ட்ரான் இழத்தல், ஆக்சிஜன் சேர்த்தல். சரியா? இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னா ஹைட்ரஜன் நீக்குதல். சரியா? சாரி, ஹைட்ரஜன் சேர்த்தல். ஹைட்ரஜன் சேர்த்தல். சரியா? இது எல்லாமே ஆக்சிஜனேற்றம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வர்றது ஆக்சிஜன் ஒடுக்கம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் சார்ந்து சூடோமோனாஸ் எரிஜினேசாவின் பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா? 25வது கொஸ்டின். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி விலங்கு தோலின் மீது பட்டு அதை மென்மையாக்குகிறது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சோ மிச்சம் இது மூணுக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல கவர் பண்ணிடுறேன்ப்பா. சரியா? ஷார்ட்ஸ் வீடியோல அந்த புக்கு கண்டென்ட்டோட நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். சரியா? சரி, மிச்சம் 3 ஆப்ஷன். அடுத்து 26 பாருங்க. இதுக்கு கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. ஏன் அப்படின்னா மனித குடலில் வாழும் லாக்டோபாசிலஸ் அசிட்டோபிலஸ் என்னும் பாக்டீரியா உணவு செரிமானத்தில் உதவுகிறது. இது இங்க வரணும். சரியா? மனித குடலில் வாழும் லாக்டோபாசிலஸ் அசிட்டோபிலஸ் அப்படின்ற பாக்டீரியா உணவு செரிமானத்துல பயன்படுது. இதுவே மனித குடலில் உள்ள ஏ கோலை பாக்டீரியம். சரியா? குற்று ஏ கோலைன்னு வரணும், புள்ளி வரணும். ஓகே, ரைட். சரி பண்ணிடுவோம். ஏ கோலை என்னும் பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னா வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி கூட்டு பொருளை உற்பத்தி செய்வதில் பயன்படுகிறது. அப்ப ஏ கோலைன்றது வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி கூட்டு பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுறது. அதாவது மனிதனோட செரிமானத்துல பயன்படுறது எது அப்படின்னா நம்மளுக்கு லாக்டோபாசிலஸ் அசிட்டோபிலஸ் அப்படின்ற பாக்டீரியா. சோ கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு தான், அப்படியே மாறி இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சாதாரண சளி இன்ஃபுளுன்சா வைரஸ், அமீபிக் சீதபேதி எண்டபிமா ஹிஸ்டலிட்டிகா, மலேரியா பிளாஸ்மோடியம், காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ். சரியா? சரி, மைக்கோபாக்டீரியம் சேர்ந்து வரணும், அதை மாத்திக்கங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ். சரியாப்பா? ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க. 28வது. கீழ்காண்பவைகளில் பூஞ்சையால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன் ஏ உருளைக்கிழங்கு பிளைட் நோய். இத ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் எது அப்படின்னா பைத்ரா
இன்பெஸ்டின்ஸ், இன்பெஸ்டன்ஸ். சரி. சிட்ரஸ் கேன்கர் அப்படின்றது பாக்டீரியா ஏற்படுத்தக்கூடிய நோய். பாக்டீரியா. ஆந்த்ராக்ஸும் பாக்டீரியா ஏற்படுத்தக்கூடிய நோய் தான். சரியா? பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் இதுவும் பாக்டீரியா தான்ப்பா. சரியா? வாய் மற்றும் கால் குழம்பு நோய் இது வைரஸ் ஏற்படுத்தக்கூடிய நோய். இதுக்கு எந்த வைரஸ் அட்டாக் பண்ணும் இந்த வாய் மற்றும் கால் குழம்பு நோய்க்கு அப்படின்னா அப்தோ வைரஸ். அப்தோ வைரஸ். சோ அப்பதான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஆட்டோட காலு வாய் எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சிருப்பாங்க. அப்ப வாய் மற்றும் கால் குழம்பு நோய் அப்தோ வைரஸ். சரியா? அப்ப இதுல பூஞ்சையால் ஏற்படும் நோய் ஒன்னே ஒண்ணுதான், உருளைக்கிழங்கு பிளைட் நோய். அடுத்து கீழ்காண்பவைகளில் கசை இலைகளால் இடப்பெயர்ச்சி செய்வது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 29. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி யூக்ளினா. பேரமிசியம் வந்து சிலியாக்கள் மூலியமா இடப்பெயர்ச்சி செய்யும். சிலியாக்கள் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்வது பேரமிசியம். அமீபா போலிக்கால்கள், போலிக்கால்கள் மூலியமா இடப்பெயர்ச்சி செய்வது அமீபா. பிளாஸ்மோடியம் வந்து பிளாஸ்மோடியத்துக்குன்னு தனியா ஒண்ணு இல்லப்பா, ஆனா அதோட இயக்கத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அது பேர் என்ன அப்படின்னா கிளைஸ் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இடப்பெயர்ச்சிக்குன்னு ஒரு உறுப்பு இல்ல, இது 3க்கு தான் உறுப்பு இருக்கு. சரியா? அடுத்து 30வது பாருங்க, உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எதுனா வைரஸ். ரொம்ப ரொம்ப மோசமானது. ஏன் அப்படின்னா வெளியில இருக்கும்போது உயிரற்ற மாதிரி இருக்கும், ஆனா இதுவே நம்ம உடலுக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல்ல இருக்க சத்தை எடுத்து அது வளர ஆரம்பிச்சிடும். அதான் வைரஸ்க்கு வந்து வைரஸ் ஃபீவர், வைரல் ஃபீவர்னா கொஞ்சம் சீரியஸா பாக்குறதுக்கு காரணம் அதான். நம்ம சத்தான உணவு சாப்பிட சாப்பிட அந்த உணவை அதுவும் எடுத்துக்கிட்டு அது வாட்டுக்கு ஜாலியா வளர ஆரம்பிச்சிடும். அப்போ வெளியில இருக்கும்போது உயிரற்றதா இருக்கும், நம்ம உடலுக்குள்ள வந்தோடனே அது உயிருள்ளதா மாறி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எது அப்படின்னா வைரஸ். சோ இந்த டெஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா விருப்பம் இருக்கவங்க மட்டும் 86677222090 பா. சரிங்களா? 86677222090 அப்படின்ற ஜிபே நம்பருக்கு 20 ரூபா சென்ட் பண்ணலாம் விருப்பப்படுறவங்க. சரியா? கட்டாயம் கிடையாது, இது ஓபன்ல தான் இந்த டெஸ்ட் வரும், விருப்பப்படுறவங்க சென்ட் பண்ணலாம். அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்க, ரோடோபைசி என்பது நிறமிகள் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? சிவப்பு பாசிகள். சரியாப்பா? ரோடோபைசி அப்படின்றது சிவப்பு பாசிகள். நீல பசும் பாசி அப்படின்றது என்னன்னா சைனோபைசி. சைனோபைசி அப்படின்றது நீல பசும் பாசிகள். பச்சை பாசிகள் அப்படின்றது குளோரோபைசி. குளோரோபைசி. சரியா? பழுப்பு பாசிகள் அப்படின்றது போயோ பைசி. அடுத்து 32, ஹைட்ரா மற்றும் ஜெல்லி மீன்கள் எந்த தொகுதிக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் பி குழியுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு தான் ஹைட்ரா மற்றும் ஜெல்லி மீன்கள். துளையுடலிகள் வந்து யூபி லெக்டெல்லா சைகான், இது ரெண்டு எடுத்துக்காட்டு. யூபி லெக்டெல்லா சைகான், இது ரெண்டு துளையுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு. தட்டை புழுக்களுக்கு கல்லீரல் புழு, நாடாப்புழு. சரி. அடுத்து வலைத்தசை புழுக்களுக்கு மண்புழு, அட்டை. இது ரெண்டும் வலைத்தசை புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து 4 அறைகளை உடைய இதயம் கொண்ட விலங்கினை கண்டறிக. ஆப்ஷன் சி முதலை. சரியாப்பா? முதலை. அது போக முயல், மனிதன், இதெல்லாம் பாலூட்டிகள். மெயினா மனிதன், இது எல்லாத்துக்குமே முயல், மனிதன், முதலை, இது 3க்குமே வந்துட்டு 4 அறைகள் தான் இருக்கும். அடுத்து கீழ்காண்பவைகளில் எத்தனை இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி அனைத்தும் சரிப்பா. முறையான இணைப்பு திசுன்றது சிற்றிடை விளையம் மற்றும் கொழுப்பு திசு. ஆதார இணைப்பு திசுன்றது குருத்தெலும்பு மற்றும் எலும்பு. அடர்த்தியான இணைப்பு திசு தசை நாண்கள் மற்றும் தசை நார்கள். திரவ இணைப்பு திசு ரத்தம் மற்றும் நிணநீர். இந்த திரவ இணைப்பு திசு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
அடுத்து மேபி கேட்டா இது கேட்கலாம்னு தோணுது. ஆதார இணைப்பு திசு மேபி கேட்டா. சரி பார்க்கலாம். ஓகேப்பா. அடுத்தது பாருங்க 35 ஆதார இணைப்பு திசு என்ன பார்த்தோம்? குருத்தெலும்பு எலும்பு. ரைட். ஓகே. புதுப்பிக்க ஆகும் காலங்கள் கொடுத்திருக்காங்க. 35வது கொஸ்டின். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பா. தோல் செல் 2 வாரங்கள், எலும்பு செல்கள் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு தடவை புதுப்பிக்கப்படும், கல்லீரல் செல்கள் ஒவ்வொரு 300 முதல் 500 நாட்கள், ரத்த சிவப்பு செல்கள் 120 நாட்கள். சரியா? ஆக்சுவலா நாள்கள் அப்படின்றத இலக்கண முறைப்படி கரெக்ட். அத நோட் பண்ணிக்கங்க, நம்ம சரி பண்ணிடுவோம். சரியாப்பா? நாள்கள் அப்படின்றதான் இலக்கண முறைப்படி கரெக்ட். ஸோ உங்களுக்கு இலக்கணத்துல வந்தாலும் நீங்க நாள்கள் அப்படின்னு தான் எழுதணும். அதே மாதிரி வாழ்த்துக்கள்னு வராது, அது தவறு. வாழ்த்துகள் அப்படின்றதான் கரெக்ட். கருத்துக்கள் கிடையாது, கருத்துகள் அப்படின்றதான் கரெக்ட். சரியா? இதையும் சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, அதுல யூஸ் ஆகும். அடுத்து ஏரன் கைமா. சரியா? ஏரன் கைமா எதில் கண்டறியப்படுகிறது அப்படின்னா நீர்வாழ் தாவரங்கள்ல இருக்கதான் ஏரன் கைமா. இது டைரக்ட் கொஸ்டின் தான். சோ அடுத்தது போயிடலாம். கீழ்காணும் கூற்றுகளில் சரியற்றது எது? ஆப்ஷன் சி தான்ப்பா சரியற்றது. ஏன்னா 1767 கர்னல் ஹெரான் என்பவரால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டான்னு கொடுத்திருக்காங்க. அது சரியற்றது. சரியற்றதுன்னா தவறு. ஏன் அப்படின்னா 1767 கேப்டன் கேம்பல் அப்படின்றவரால தோற்கடிக்கப்பட்டிருப்பார் பூலித்தேவர். சரியா? கேப்டன் கேம்பல். கர்னல் ஹெரான் யாருன்னா ஃபர்ஸ்ட் போர் தொடுத்து வர்றவர் பூலித்தேவருக்கு. ஆனா அவருக்கு வந்து சரியான ஆயுதங்கள் எதுவுமே இல்லாததுனால திரும்ப போயிடுவாரு. அப்ப பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. பட் இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டவுட் கேட்டாங்க. எப்படி சார் அவர் தான் சண்டைக்கே வரலையே, ஆனா தோற்கடிக்கப்பட்டவர்னு எப்படி அது வரும் அப்படின்னா அது கேட்டிருக்காங்க. சரியாப்பா? நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா மேபி அப்படி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அவர் சண்டை போடல, இருந்தாலும் சரியா ஆயுதங்கள் இல்லாததுனால அப்ப பூலித்தேவருக்கு பயந்து போயிருக்காருன்னு தானே அர்த்தம். அப்ப பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கர்னல் ஹெரான். பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா கேப்டன் கேம்பல். சரி, 38வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 சரி 2 தவறு. கூற்று பாருங்க. கூற்று 1, குயிலி என்பவர் வேலுநாச்சியாரின் உடையாள் என்ற படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தினார். கரெக்ட். உடையாள் தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டுன்னு கொடுத்திருக்காங்க. அது தவறு. குயிலி தான் தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் தாக்கி அளித்தார். எந்த ஆண்டு? 1780. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு அது 1980. ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுனாலதான் அதுக்கப்புறம் போர் நடத்தி சிவகங்கையை மீட்டிருப்பாங்க. சரி, அப்ப 1780 தான் இதுக்கான தகவல். சரி, கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் முறை எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் பி 1801 ஜூலை 31. இதுவே 1805 ஜூலை 31. இது என்னப்பா? தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள் 1205 ஜூலை 31. இதுவே பாளையக்காரர் முறை முடிவு கொண்டு வரப்பட்டது கர்நாடக உடன்படிக்கையின்படி 1801 ஜூலை 31. சரியா? ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1806 ஜூலை 10 அப்படின்றது வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சி. சரி, 1761 மே 16. இது என்னன்னா பூலித்தேவரோட 3 கோட்டைகளை யூசுப் கான் கைப்பற்றியிருப்பாரு. யூசுப் கான் கைப்பற்றியிருப்பாரு. எதுனா வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் செவல், பனையூர். சரியா? இது எப்படி ஞாபகம்? 1761 6 - 1 என்னப்பா? 5. 5வது மாசம் மே மாசம். திரும்ப அந்த 61 தூக்கி போட்டா 16. இதான் ஷார்ட்கட். 1761 மே 16 யூசுப் கான் பூலித்தேவரோட 3 கோட்டைகளை கைப்பற்றினது. அடுத்து வேலூர் புரட்சியை அடக்கியதற்காக 7000 பகோடா நாணயங்களை பரிசாக பெற்றவர் யாரு அப்படின்னா கர்னல் கில்லஸ்பி. சரியா? சரி, கர்னல்
கில்லஸ்பி. சரியாப்பா? கர்னல் நீல் யார் அப்படின்னா 1857 கிளர்ச்சிய கொடூரமா ஒடுக்கியவர். மேஜர் பானர்மன் இவர் யாரு அப்படின்னா கட்டபொம்மனை தூக்கிலிட்டவர். கட்ட பொம்மன். கேப்டன் கேம்பல் இப்பதானே பார்த்தோம், பூலித்தேவரை தோற்கடித்தவர். சரியா? கர்னல் கில்லஸ்பிக்கு தான் 7000 பகோடா நாணயங்கள் பரிசாக அளிக்கப்பட்டிருக்கும். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. வாடகை வசூல் வாடகை மற்றும் வரி வசூலிப்பது இறை சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொன்னது யாரு அப்படின்னா டுடு மியான். சரியா? டுடு மியானுக்கு அடுத்து வரவர் நோவோ மியான். பராசி இயக்கம் ஹாஜி சரியத்துல்லா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் டுடுமியான் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் நோவோமியான் வந்திருப்பாரு. சரியா? டிடுமீர் இவர் யாரு அப்படின்னா வாஹாபி கிளர்ச்சி. சரியா? வாஹாபி கிளர்ச்சி. பராசி இயக்கம்னா ஹாஜி சரியத்துல்லா, வாஹாபி கிளர்ச்சி அப்படின்னா டிடுமீர். அடுத்து 42 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தொடர்புடைய கிளர்ச்சி. ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சி பகுதியில் நடைபெற்றது. உலுகுலான் கிளர்ச்சி என அழைக்கப்படுவது. குண்டக்கட்டி முறையில் விவசாயம் செய்தனர். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இயற்றப்பட்டது. இதெல்லாம் முண்டா, பிர்சா முண்டா கிளர்ச்சி. சரியா? கோல் கிளர்ச்சி இதோட தலைவர் யாரு அப்படின்னா பகத், புத்த பகத்ன்னு சொல்லுவாங்க. புத்த பகத். சாந்தல் கிளர்ச்சியில தான் சித்து மற்றும் கணு 2 பேர் வருவாங்க. மெயினா சிவப்பு நிற ஆடை அணிந்து கழகத்தில் ஈடுபட்டவர்கள். சரியா? சிவப்பு நிற ஆடை அணிந்து கழகத்தில் ஈடுபட்டவர். மஞ்சி கிளர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா சாந்தல் தான். அடுத்து பாருங்க, வங்க பிரிவினை எந்த ஆண்டு முறைப்படி அறிவிக்கப்பட்டது? 1905 ஜூலை 19. அறிவிக்கப்பட்டது ஜூலை 19, பிரிக்கப்பட்டதா அக்டோபர் 16. சரியா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பிரிக்கப்பட்டது அக்டோபர் 16, அறிவிக்கப்பட்டது 1905 ஜூலை 19 அறிவிக்கப்பட்டிருக்கும். சரியா? ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னா ரிஸ்லி அறிக்கைன்னு ஒரு அறிக்கை தயாரிப்பார் கர்சன் பிரபு. இது கேட்டிருக்காங்க. சரியா? ரிஸ்லி அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டதுன்னு கர்சன் பிரபு தான் வெளியிட்டிருப்பாரு. இந்த ரிஸ்லி அறிக்கையில தான் இந்த வங்க பிரிவினை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா வரையறுத்திருப்பாரு. பாகிரதி யாரு? கரெக்டா மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். சரியா? பாகிரதி. அப்ப இந்த ஆற பேஸ் பண்ணி தான் நம்ம வங்கத்தை 2ஆ பிரிக்கணும். அது கரெக்டா கிழக்கு வங்கம் அப்படின்றது முஸ்லிம்களாகவும் மேற்கு வங்கம் அப்படின்றது ஹிந்துக்களாலும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு தெளிவா வரையறுத்திருப்பாரு இந்த ரிஸ்லி அறிக்கையில. சரியா? ரைட், ஓகே. இண்டிகோ பயிர் விளைவிக்கும் விவசாயிகள் போராட்டத்தை வெளிக்கொண்டு வந்த செய்தித்தாள் எது? இந்து தேசபக்தன். செய்தித்தாள் கேட்டிருக்காங்கப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்தித்தாள் இந்து தேசபக்தன். நாடகம் அப்படின்னா நீல் தர்பான். சரியா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நாடகம்னா நீல் தர்பான், இந்து தேசபக்தன் செய்தித்தாள். இண்டிகோ பயிர் விளைவிக்கும் விவசாயிகளோட போராட்டத்தை வெளிக்கொண்டு வந்த செய்தித்தாள். மெட்ராஸ் டைம்ஸ் இது அதாவது 1900ஆம் ஆண்டு 19 மில்லியன் மக்கள் பசியால் மெட்ராஸ் மாகாணத்தில் இறந்தனர் அப்படின்னு மெட்ராஸ் டைம்ஸ்ல பதிவு பண்ணிருக்கோம் அந்த நியூஸ் பேப்பர்ல. அதை பதிவு பண்ணவர் யாருன்னா வில்லியம் டிக்பை. வில்லியம் டிக்பை தான் அதை பதிவு பண்ணியிருப்பாரு. சோ இதையும் ஞாபகம். அடுத்து பாருங்க, 45வது கொஸ்டின் பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. ஆப்ஷன் ஏ. கடவுளின் அரசாங்கம் உன்னிடம் உள்ளது டால்ஸ்டாய். கடவுள் தானே நம்மள பொம்மை மாதிரி ஆட்டி படைக்கிறாரு. பொம்மை மாதிரி ஆட்டி படைக்கிறது கடவுள் தான். அப்ப டால்ஸ்டாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்டு த லாஸ்ட் யாருன்னா ஜான் ரஸ்கின். லாஸ்ட் நேரத்துல ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அப்ப அன்டு த லாஸ்ட் ஜான் ரஸ்கின். சட்ட மறுப்பு தர்றோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சட்ட மறுப்பு தர்றோம், அப்போ சட்ட மறுப்பு தாரோம். சரியா? அடுத்து 46வது பாருங்க. எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா ஆகியோர் எந்த இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள்? சரியா? அப்படிதான் வந்திருக்கணும். சோ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சரியாப்பா? 46 எந்த இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் சரி பண்ணிக்கிறேன். ரைட், ஓகேப்பா. இவங்க பொது உடைமை இயக்கம். ஏன்னா 1920ல உஸ்பெகிஸ்தான்ல தாஷ்கண்ட் அப்படின்ற இடத்துல
இந்திய கம்யூனிசம், இந்திய பொதுவுடைமை இயக்கம் வந்து தோன்றியிருக்கும். அதுக்கப்புறம் 1925ல கான்பூர்ல அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடைபெற்றிருக்கும். இதுல சிங்காரவேல தலைமை உரையாற்றிருப்பாரு. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பொது உடைமை கட்சி இந்தியாவில ஆரம்பிக்கல, உஸ்பெகிஸ்தான்ல இருக்க தஷ்கண்ட்ல 1920ல எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அடுத்து 47 பாருங்க. கூற்று 1. இஸ்ரேல் காசா இஸ்ரேல் கமா இஸ்ரேல் காசா பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இப்பகுதி பாலஸ்தீன நாட்டின் ஒரு பகுதி. இது கரெக்ட் தான். சரியா, இஸ்ரேல் பிரதமர் பெயர் பெஞ்சமின் நெதன்யாங்கு, அதுவும் கரெக்ட் தான்ப்பா. சரியா, ரைட், ஓகே. இது நம்ம எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, இந்த போர் வந்து அடிக்கடி நிகழ்து, எல்லாத்துலயும் காசா பகுதி காசா பகுதின்னு வருது. அது எந்த நாடுன்னு கேட்கலாம், மேபி அது பாலஸ்தீன நாடு. இப்போ இஸ்ரேல் வந்து அடிக்கடி நிறைய, ஏன்னா இப்போ ஈரான் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் இப்ப காசா பகுதியில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடிக்கடி இந்த பிரச்சனை வர்றதுனால மேபி இஸ்ரேலோட பிரதமர் பேரு கேட்கலாம், பெஞ்சமின் நெதன்யாங்கு. சரியா, தற்போது விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்ற விமானம் எது அப்படின்னா மிக்கு 21 இந்தியா ரஷ்யாவோட கூட்டு தயாரிப்புல தயாரிக்கப்பட்டுச்சு. சோ இது வந்து இப்போதைக்கு ரீசெண்டா இந்திய விமானப்படையிலிருந்து ஓய்வு கொடுத்திருக்காங்க, மிக்கு 21 போர் விமானத்துக்கு. அடுத்து பாருங்க, நக்சல்களுக்கு எதிராக சிஆர்பிஎஃப் சார்பாக சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் நடைபெற்ற நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். சரியா, இது தமிழ்ல வந்துட்டு கருங்காடுகள்னு கொடுத்திருந்தாங்க. ஆபரேஷன் கருங்காடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சரியா, அப்போ நம்மளுக்கு அப்படி கொடுத்திருந்தாலும் கரெக்ட் தான், ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஆபரேஷன் கபாஸ் கிசான், ஆக்சுவலா இது ஆபரேஷன் கிடையாது, கபாஸ் கிசான் அப்படின்றது ஒரு செயலி. யாருக்காக கொண்டு வந்தனா பருத்தி விவசாயிகளுக்காக கொண்டு வந்தது. பருத்தி விவசாயிகளுக்காக கொண்டு வந்ததான் இந்த கபாஸ் கிசான் செயலி. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஆபரேஷன் சிந்து இது எதுக்குப்பா? இது வந்து ஈரான் நாட்டுல போறப்ப இந்தியர்கள் மாட்டிருந்தாங்கல்ல, இந்திய குடிமக்கள் நிறைய பேர் அங்க இருந்தாங்க, படிக்க போனவங்க, வேலைக்காக போனவங்க, அவங்கள காப்பாத்தி கொண்டு வர்றதா என்னன்னா ஆபரேஷன் சிந்து. 2 இது இருக்குப்பா. ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது வேற, ஆபரேஷன் சிந்துன்றது வேற. ஆபரேஷன் சிந்தூர் வந்து நம்ம பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம் மீது தாக்குதல் நடத்தினதான் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்து அப்படின்றது ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்தது. ஆபரேஷன் திரிசூல் அப்படின்றது இந்தியாவோட முப்படைகள், விமானப்படை, கடற்படை, காலாட்படை, இது 3 ராணுவம் 3 சேர்ந்து நடத்தின பயிற்சி. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம்பா, இதை வந்து சர் கிரீக் செக்டார்னு சொல்றாங்க. சர் கிரீக் செக்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒட்டுன பகுதி. இங்க வந்து அதிகமா பாகிஸ்தான் வந்து கட்டுமானத்தை கட்டிக்கிட்டே வர்றாங்க. அதனால இந்த பார்டர்ல கரெக்டா நடந்தது. குஜராத், ராஜஸ்தான், பாகிஸ்தான் இந்த 3 பார்டரும் இருக்கக்கூடிய பகுதியில நடத்தினதா என்னன்னா ஆபரேஷன் திரிசூல். சரியா, பயிற்சி, அது போர் பயிற்சி. ரைட். அடுத்து, இந்தியாவின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில் முதலிடம் பெற்ற நிறுவனம் எது அப்படின்னா சென்னை ஐஐடி. 2வது இடம் பெங்களூரு அறிவியல் கழகம், இது 2வது இடம். டெல்லி ஐஐடி 3வது இடம். கான்பூர் ஐஐடி எது கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா செயற்கை மழை வந்து உருவாவதற்கு ஒரு முயற்சி எடுத்தது எது அப்படின்னா கான்பூர் ஐஐடி. சரியா, டெல்லியில இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. அடுத்து, தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? அர்ச்சனா பட்நாயக். அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சரியா, ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாலே இவங்க தான். சரியா, அப்ப முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாரு அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். ஹர்மன் பிரீத் கவுர் இப்போ வரணும். சரி, இது 51 கொஸ்டின் நம்பர். ஓகேப்பா, ஹர்மன் பிரீத் கவுர் இவங்க யாருன்னா இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியோட கேப்டன். சரியா, இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியோட கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர்பா, மறந்துறாங்க.
சரியா? சரி, அடுத்து சலிமா டெட். இவங்க இந்திய பெண்கள் ஹாக்கி அணியோட கேப்டன். சலிமா டெட். சரியா? அபு முபஷீரா தபசும் இவங்க வந்துட்டு நல்லாசிரியர் விருது வாங்கியிருந்தாங்கப்பா. தமிழ்நாட்டுல மொத்தம் 3 பேருக்கு கொடுத்திருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க இவங்க. சரியா? நல்லாசிரியர் விருது வாங்கியிருந்தாங்க. சரி, ரைட். அடுத்தது பாருங்க, 52வது கொஸ்டின். திபெத்தின் இமயமலை என அழைக்கப்படுவது உயிரின படிமங்கள் கொண்ட டெய்சரி கிரானைட் பாறைகளால் காணப்படுவது ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய மலைத்தொடர்கள் உள்ளன அப்படின்னு வந்திருக்கணும். நம்ம கொடுத்துடலாம். சரியா? சரி, ஆகிய மலைத்தொடர்கள் உள்ளது எது அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை. சரியாப்பா? அடுத்தது 53வது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிப்பா. என்ன அப்படின்னா காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர், சிப்கிலா ஹிமாச்சல் பிரதேசம், பொமிடிலா அருணாச்சல பிரதேசம், நாதுலா ஜலப்லா சிக்கிம். சரியா? காஷ்மீர்ல காரமானதா சாப்பிடுவாங்களா? அப்போ ஜம்மு காஷ்மீர், அது குளிரா இருக்கும், அதனால காரமா சாப்பிடுவாங்க. சிப்கிலா ஹிமாச்சல் பிரதேசம், ஒரு பெரிய ஷிப்பு பார்க்க இமயமலை மாதிரி இருக்குன்னு ஞாபகம். ஷிப்கிலா இமாச்சல் பிரதேசம். பொமிடிலா அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம் வந்து சைனாவை ஒட்டி இருக்கனால அவங்க கண்ணு ஃபுல்லா பொடுசு பொடுசா இருக்கும். அப்போ பொமிடிலா அருணாச்சல பிரதேசம். நாதுலா மற்றும் ஜெலிப்லா சிக்கிம். அதாவது ஜெலிப்ல சிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான்ப்பா ஷார்ட்கட். அடுத்து 54. அதிகமான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காடுகள் மற்றும் வனவிலங்குகள் வாழ்வதற்கு ஏற்ற பகுதியாகவும் இருப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, தராய் மண்டலம். சரியா? ஓகே, தராய் மண்டலம். பாபர் சமவெளி, இது வந்து என்னன்னா அதிகமான நுண்துளைகள் இருக்கும். நுண்துளைகள் அதிகமா இருக்கும். சோ இதுல வரக்கூடிய ஆறுகள் எல்லாமே மறைஞ்சிரும். சரியா? நீர் உள்வாங்கப்பட்டு மறைஞ்சிரும். பாங்கர் சமவெளி. ரைட், ஓகே. பாங்கர் சமவெளி கருமை நிற இலை மக்குகள் கொண்டது. நிற இலை மக்குகள். சரி. டெல்டா சமவெளி, இதோட உயர் பகுதி சார்ஸ் அப்படின்னும் தாழ் பகுதி பில்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். சரி, அடுத்து மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட சர்க்கார். சோழமண்டல கடற்கரை அப்படின்றது கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் இடையே இருக்குது சோழமண்டல கடற்கரை. மலபார் கடற்கரை வந்து மேற்கு பகுதியில, மேற்கு இந்தியாவோட மேற்கு பகுதியில தென் பகுதியில இருக்கக்கூடிய கடற்கரை. அதாவது இந்தியாவோட மேற்குல தென் பகுதியில இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் மலபார் கடற்கரை. வேம்பநாடு ஏரி இங்கதான் இருக்கு. கனரா கடற்கரை இதே மேற்கு பகுதியில மத்திய இடத்துல இருக்குது கனரா. சரியா? அடுத்து 56வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளுடன் தொடர்புடைய ஆறு எது? கோதாவரிப்பா. இத வாட்ச் பாத்துக்கோங்க, டைரக்டான கொஸ்டின் தான். அடுத்து பருவகால காடுகள் என அழைக்கப்படுவது எது? அயன மண்டல இலையுதிர் காடுகள். இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இலையுதிர் காடுகள்ல தான் நம்மளுக்கு தேவையான, அதாவது இந்த மரங்கள், மரக்கட்டில்கள், ஜன்னல்கள்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரியான மரங்கள் எல்லாமே இந்த அயனமண்டல காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள்ல தான் இருக்கும். சரியாப்பா? அந்த தேக்கு, சால், படாக்கு இது எல்லாமே இலையுதிர் காடுகள்ல தான் இருக்கும். சோ பருவகால காடுகள்னு அழைக்கப்படுறதும் அயனமண்டல இலையுதிர் காடுகள் தான். ஆல்பைன் காடுகள் அப்படின்றது 2400 மீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய காடுகள் ஆல்பைன் காடுகள். அடுத்து பொருந்தாதது எது? இது என்ன அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்துல கிடைக்கப்பட்ட இடம். சிந்துவெளி நாகரிகத்துல கிடைக்கப்பட்ட பொருட்கள். சோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரியா பொருந்தல. சரியா? ஏன்னா சாரி, ஆப்ஷன் ஏ கிடையாது ஆன்சர். ஆப்ஷன் பி மாத்திக்கங்க. ஆப்ஷன் பி தான்ப்பா சரியா பொருந்தல. ஏன்னா வைடூரியம் அப்படின்றது ஷட்டுகை அப்படின்ற இடத்துலதான் கிடைச்சிருக்கும். ஷட்டுகை அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கும். மிச்சம் எல்லாமே கரெக்ட் தான். சரியா?
சங்கு வந்து நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட் இந்த 2 இடத்துலயும் சங்கு கிடைச்சிருக்கும். வைடூரியம் மட்டும் சட்டுகையில கிடைச்சிருக்கும். அடுத்து 53வது எக்கோயிலின் கருவறை சுவரின் தளத்தில் பெரிய புராண நிகழ்வுகள் குறுஞ்சிற்பங்களாக பொறிக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் சி தாராசுரம் கோயில். யார் கட்டினது? 2ஆம் ராசராச சோழன். 2ஆம் ராச சோழன். சரி, ஏன்னா பிரகதீஸ்வரர் கோயில் 1ஆம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழன் 1ஆம் ராசேந்திர சோழன். சோழன். சரியா? பிரகதீஸ்வரர் கோயில் 1ஆம் ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழபுரம் 1ஆம் ராசேந்திர சோழன், தாராசுரம் கோயில் 2ஆம் ராசராச சோழன். சரியா? சரி, அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டம்னா அரியலூர் மாவட்டம். தவறி யாரும் தஞ்சாவூர்னு அடிச்சிடாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல டிஎன்பிஎஸ்சில கேட்டது. எஸ்ஐல கேட்டதுல பட் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டம்னா அரியலூர் மாவட்டம்ப்பா. சரி, அடுத்து அசோகர் பிராமி எழுத்துமுறை போன்ற பிராமி எழுத்துமுறை இருந்ததை எந்த அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கொடுமணல், ஈரோடு. சரியா? ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி. பையம்பள்ளி இப்ப வந்து திருப்பத்தூர் மாவட்டம்பா, வேலூர் கிடையாது. பையம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டத்துல தான் இருக்கு. கீழடி சிவகங்கை. அடுத்து தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டில் 1வது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யார்? மன்னர் சரபோஜி. இவர் இன்னொன்னு பண்ணிருப்பாரு, என்னன்னா சரஸ்வதி மகால் நூலகம் இருக்குல்ல, அதை செறிவூட்டிருப்பாரு. சரஸ்வதி மகால் நூலகம் செறிவூட்டல். அதே மாதிரி தன்வந்தரி மகால் அமைச்சது இவர் தான். தன்வந்தரி மகால் அது என்ன அப்படின்னா விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கான மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக உருவாக்குனது தன்வந்தரி மகால். அடுத்து 62 கப்பலின் ஒட்டகம் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யாருன்னா அக்பர். அதாவது ஒரு கப்பல் இருக்கும், அந்த கப்பல் மேல தங்கக்கூடிய வீரர்கள் தங்கக்கூடிய ஒரு அறை மாதிரி இருக்கும், அதான் கப்பலின் ஒட்டகம். பாபர் என்ன பண்ணிருப்பாருன்னா நீர் இறைக்கும் சக்கரம், பாரசீக சக்கரத்தை அறிமுகப்படுத்தினது பாபர். நீர் இறைக்கும் பாரசீக சக்கரம் அதை அறிமுகப்படுத்தினது பாபர். அடுத்து விஜயநகர அரசர்கள் சாளுக்கியரின் முத்திரையான எந்த உருவத்தை தங்களின் அரச முத்திரையாக கொண்டனர்? பன்றி உருவம். சரியா? அதே மாதிரி வராகன் அப்படின்ற நாணயத்தை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இது என்ன நாணயம்னா தங்க நாணயம். இது டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஓல்டு கொஸ்டின். வராகன் அப்படின்றது. அதே மாதிரி பகோடா நாணயங்கள் நம்ம பாக்குறோம்லப்பா, நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துல அடிக்கடி வருதுல பகோடா நாணயங்கள். இது என்ன நாணயம் கேட்டிருக்காங்க, இது தங்கம் தான். சரி, அடுத்து 64வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட பெருமை மிக்க இந்திய குடிமகன்களை ஆளுநராக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன குழு எது அப்படின்னா சர்க்காரியா குழு. 1983ல அமைக்கப்பட்டது. ராஜமன்னார் குழு 1969ல அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப ஆக்சுவலா என்ன அப்படின்னா ராஜமன்னார் குழு வந்து யூபிஎஸ்சியே இருக்கக்கூடாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய போடப்பட்ட தமிழ்நாடு சார்பா போடப்பட்ட ஒரு குழு 1969. இப்ப 2025ல நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில, சரியாப்பா இது ரொம்ப முக்கியம், குரியன் ஜோசப் தலைமையில திரும்ப மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க 1969ல. இப்போ இந்த வருஷம் 2024-25 நிதியாண்டுல குரியன் ஜோசப் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. சோ ரொம்ப முக்கியம். சரியா? மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக. புன்சி குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 356 இருக்குல்ல, நெருக்கடி நிலைகள், அது ஒரு மாநிலத்துல எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியில மட்டும் போட்டா போதும், மாநிலம் ஃபுல்லா செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது புன்சி குழு. வெங்கடசெல்லையா குழுவை வந்து தேசிய மதிப்பாய்வு குழுன்னு சொல்லுவாங்க. சரியா? இது கேட்டிருக்காங்கப்பா. தேசிய மதிப்பாய்வு குழு என்று அறியப்பட்ட குழு எது அப்படின்னா வெங்கடசெல்லையா குழு. அடுத்தது வேறுபட்டதை காண்க. 65பா. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
மூலதன ஆதாயங்கள் வரி. சரியா? முத்திரை வரி, கலால் வரி, பொழுதுபோக்கு வரி. சரி, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் மட்டும் இப்ப குறிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு 65க்கான எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட்ஸ் வீடியோவா நான் போட்டுறேன். சரியாப்பா? 65 கொஸ்டின்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவா வந்துடும், அதை பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து 66 இந்திய ஒன்றியத்தில் கோவா, டாமன் மற்றும் டையூ எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 10வது சட்ட திருத்தம். 15வது சட்ட திருத்தம் என்னன்னா, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்கல்ல, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அவங்களோட ஓய்வு பெறும் வயது 60ல இருந்து 62 மாற்றப்பட்டது. 15வது சட்ட திருத்தம் 1963. சரியா? அடுத்து 52வது சட்ட திருத்தம் 1985. இது ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கப்பா. கட்சித்தாவல் தடை சட்டம். சரி, 61வது சட்ட திருத்தம் 1989. ரொம்ப முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். ஏன்னா வாக்களிக்கும் வயது 21ல இருந்து 18 மாத்துனது. சரியா? அதாவது இப்ப எஸ்ஐஆர்னு சொல்றாங்கல்ல, எஸ்ஐஆர் திருத்தம் அப்படின்னா என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அது பேரு. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சரியா? சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம், அதுதான் என்னன்னா எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் ஃபார்ம் சொல்றாங்களே, அதுக்கு இதான் ஃபுல் ஃபார்ம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழ்காணும் மாநில பட்டியலில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி வர்த்தகம் மற்றும் வணிகம். ஏன்னா இது பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடியது. அடுத்து 68 இது வந்து அரசியல் சீர்திருத்த தேர்தல் சீர்திருத்த குழுக்கள்பா. 68க்கு ஆப்ஷன் சி. இத டைரக்டா பொருத்தி பார்த்துக்கங்க. அடுத்தது இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் எப்போது வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் சிப்பா. டிசம்பர் 18 1992. அப்ப டிசம்பர் 18 10 1948. இது என்ன அப்படின்னா ஐநாவோட மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்டது. மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்டது டிசம்பர் 10 1948. அக்டோபர் 12 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது, அதாவது அமல்படுத்தப்பட்டது அக்டோபர் 12 2005. அடுத்து எல்லோருடைய தேவைகளையும் இயற்கையால் பூர்த்தி செய்ய முடியும். ஒருவருடைய பேராசையையும் அதனால் பூர்த்தி செய்ய முடியாதுன்னு சொன்னது காந்தியடிகள். அதே மாதிரி நேரு சொன்ன வார்த்தை ஒரு முக்கியம். இவர் இந்தியாவின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக இவர் திகழ்கிறார் அப்படின்னு யார சொல்லியிருப்பாருன்னா சபாநாயகரை சொல்லியிருப்பாருப்பா. ரொம்ப முக்கியம். சரியா? சபாநாயகரை சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்க ஆப்ஷன்ல சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னம்னா யார சொல்லியிருக்காரு? குடியரசுத் தலைவரா, இல்ல குடியரசு துணைத் தலைவரா, பிரதமரா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல வைப்பாங்க. ஆனா அவர் சொன்னது யாருன்னா சபாநாயகரை சொல்லியிருக்காரு. அடுத்து இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 6 நிலைகள். இது நம்ம ஷார்ட்ஸ்ல கவர் பண்ணிருப்போம், இருந்தாலும் சொல்லிடுறேன். சரியாப்பா? மொத்தம் எத்தனை நிலைகளை கொண்டிருக்கும் அப்படின்னா 6 நிலைகளை கொண்டிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, 2வது தொடக்க கல்வி, 3வது இடைநிலை கல்வி, 4வது மேல்நிலை, 5வது இளம் நிலை, 6வது முதுநிலை. சரியா? இதான் 6 படிநிலைகள். அடுத்து 72 சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு எந்த 5ஆண்டு திட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது? ஆப்ஷன் டி 9வது 5ஆண்டு திட்டம். 6வது 5ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்புப்பா.
வறுமை ஒழிப்பு. 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து தனியார் துறை அதிகமா வெற்றி பெற்றது 7வது ஐந்தாண்டு திட்டம். 8வது ஐந்தாண்டு திட்டம், அதாவது நம்ம இந்த புதிய பொருளாதார கொள்கை 1992ல இருந்துச்சு பாத்தீங்களா. 8வது ஐந்தாண்டு திட்டம்ன்றது 1992 to 97. இதுல வந்து எல்பிஜின்னு சொல்லுவோம்ல, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம்னு சொல்லுவோம்ல. சோ அந்த புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது எதுலனா 8வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1960 கொடுத்திருக்காங்களப்பா, அது தவறு. ஏன்னா 1965 கான்ட்லா. சரியா? அடுத்து பாருங்க 74. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பா. எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், இதுக்கு தமிழ்ல கொடுக்க மறந்துட்டாங்களோ அப்படின்னு. ஆனா நம்ம பிக்ஸ் பண்ணதே இப்படிதான். சரியா? ஏன்னா கொஸ்டின்ல அவங்க இப்படி கேட்பாங்க. இப்ப ட்ரைசம் அப்படின்றத நம்ம தமிழ்ல வந்துட்டு ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு திட்டம். அடுத்து வந்து NREGSனா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். அப்படிலாம் அவங்க நிறைய கொஸ்டின்ல கொடுக்கல, வெறுமனே இப்படியே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆயுஷ் அமைச்சகம்ல AYUSH, இது வந்து நம்ம தமிழ்ல ஆயுஷ்னு படிப்போம். இதுல என்னென்ன துறைகள் இருக்கு அப்படின்னு மெனக்ட் உட்காந்து மனப்பாடம் பண்ணுவோம். ஆனா இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகா சொல்லிடலாம். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இப்ப புதுசா சோவா ரிக்பான்னு ஒண்ணு சேர்த்திருக்காங்க, அசாமோட மருத்துவ முறை. சரிங்களா? சொல்றேன். இப்போ எனக்கு தமிழ் மீடியம் சார், இங்கிலீஷே வராது அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லக்கூடாதுப்பா. ஏன்னா 10 மார்க் இங்கிலீஷும் இருக்கு நம்மளுக்கு எஸ்ஏ பொறுத்தவரை. அதனால இப்படி எக்ஸ்பிளனேஷன் இல்லாம இதையும் சேர்த்தாப்புல படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்ததான் இது. சப்போஸ் இனிமே படிக்காம இருந்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து, வேறுபட்டது எது? அனல் மின் ஆற்றல். குந்தாதான் வேறுபட்டது. ஏன்னா அது நீர்மின் ஆற்றல். எங்க இருக்குன்னா நீலகிரியில இருக்கு. சரி. 1954 ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது? பிரான்ஸ். இந்தியால எப்ப அமல்படுத்தப்பட்டுச்சு? 1 ஜூலை 2017. 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ரீசெண்டா ஜிஎஸ்டி 2 குறைச்சிருக்காங்க. 15%, 18%, 40% ஒரு சிலருக்கு போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த புகையிலை மற்றும் அது சார்ந்த பொருட்களுக்கு மட்டும் 40% ஜிஎஸ்டி, மிச்சம் 5%, 18%. அடுத்து, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா எந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா நிலத்தடி நீர் செறிவூட்டுதல். சரியா? அடுத்து, அடுக்கு வரி விளைவு என்பது வரி மீதான வரி. அதாவது ஒண்ணும் இல்லப்பா, இப்போ ஒரு சாக்லேட் இருக்கு. சரியா? ஒரு சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சாக்லேட்டுக்கு ஒரு சர்வீஸ் டாக்ஸ் போடுறோம். சரியா? அதுக்கப்புறம் ஒரு சேல்ஸ் டாக்ஸ் போடுறோம். சரி, இதுவே 2 அடுக்கு வந்துருச்சு. இப்போ செஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, செஸ் டாக்ஸ், செஸ் வரி அப்படின்னு. அது கூடுதலா எத்தனை செஸ்னாலும் நம்ம ஆட் பண்ணிட்டே போலாம். இப்போ கிருஷி கல்யாண் செஸ் அப்படின்னா என்னன்னா, விவசாயிகளுக்கான ஒரு வரி வாங்குறோம் அந்த சாக்லேட்டுக்கு. இப்ப ₹1 சாக்லேட்னா அதுல வந்து ஒரு 10 பைசா நாங்க விவசாயிகளுக்குன்னு வாங்குறோம். சரி. அடுத்து இன்னொரு செஸ் என்னப்பாங்க, ஸ்வச் பாரத் செஸ், தூய்மை இந்தியாவுக்காக ஒரு வரி விதிக்கிறோம், அது ஒரு 10 பைசா விதிக்கிறோம். அப்படி கூடுதலா பல அடுக்குகள் சேர்த்துட்டு போறதா என்னன்னா வரி மீதான வரி மேல வரி போடுறது, அதான் அடுக்கு விளைவு. இது எல்லாத்தையும் மொத்தமா நீக்கிட்டு தான் ஜிஎஸ்டின்னு நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அதான் பல அடுக்குகள் விளைவற்ற வரி அப்படிதான், அதுதான் வந்து ஜிஎஸ்டி வரி. சரியா? அடுத்து பாருங்க, திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பன்காரியா. சரியா? பன்காரியான்னு வரணும். ஆனா புக்ல எல்லாத்துலயும் பணக்காரியான்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க அதை பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியாப்பா? திட்டக்குழுவுக்கு மாற்றா கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கோட அப்போதைய துணைத் தலைவர் யாரு அப்படின்னா அரவிந்த் பன்காரியா. இப்ப யாரு அப்படின்னா ஸ்ரீ சுமன் பெரி. இப்ப இந்த அரவிந்த் பன்காரியா என்னவா இருக்காரு தெரியுமா? 16வது நிதிக்குழுவோட தலைவரா இருக்காரு. பாப்போம். ரிட்டையர்ட் ஆகி எது நம்ம நிதி ஆயோக்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி 16வது நிதிக்குழுவுக்கு தலைவரா போயிட்டாரு. சரியா? இப்ப அந்த இடத்துல யாரு இருக்காருன்னா ஸ்ரீ சுமன் பெரி தான் இருக்காங்க.
எப்பயுமே நிதி ஆயோக்கு துணைத் தலைவர் தான் நியமிக்கப்படுவாங்க. அப்ப தலைவர் யாருன்னா எப்பயுமே பிரதமர் தான். நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னா பிரதமர். சரி, விரிவாக்கம் டிக் TIIC அப்படின்றது என்னன்னா ஆப்ஷன் சி, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். சரியா? சரி, அடுத்த பாருங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. ஏன்னா மிசைனா அதோட மீனிங் வந்து மேலே, எதிர்ச்சொல் வந்து கீழே. நிறைய பேர் இந்த எதிர்ச்சொல்ல பாக்குறது இல்ல, அதனால இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, கீழ்காண்பவைகளில் எது செயற்பாட்டு வினை தொடர் அல்ல? பூக்களை பறிக்காதீர், ஏன்னா அது கட்டளை தொடர். கட்டளை தொடர் இது வந்து 2025 பிசில கேட்ட கொஸ்டின். சரியாப்பா? என்ன கேட்டிருந்தாங்க? சக்தி உடைந்து போயிற்று, இது கேட்டிருந்தாங்களா? இந்த போயிற்று ஆயிற்று இங்க பாருங்க. நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா செயற்பாட்டுனாவே பட்டதுன்னு முடிஞ்சாவே செயற்பாட்டு வினை அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாதுப்பா. பணம் காணாமல் போனதும் செயற்பாட்டு வினை தான். நம்ம 9th புக்ல மேல இருக்கும், பாக்ஸுக்கு மேல, அதை படிக்காம விட்டுருப்பீங்க, படிச்சிருங்க. உடைந்து போயிற்று, வீடு கட்டி ஆயிற்று, அப்ப இந்த ஆயிற்று போயிற்றுன்னு வந்தாலும் அது செயற்பாட்டு வினை தான். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை தான். பூக்களை பறிக்காதின்றது கட்டளை தொடர். அடுத்து, எல்லோருக்கும், அதாவது பெரிய என்ற பெயரடையக்கூடிய பொருந்த வாக்கியம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, பெரிய ஓவியமாக வரைந்து வா. இது புக் பேக் ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க TNPSC-ல. அதான் நம்ம SIக்கு ஃபிட் பண்ணிட்டோம். சரியா? எல்லோருக்கும் இனிய வணக்கம்னு வரும். கொடிய விலங்கிடம் பழகாதே, அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான். சரி, அடுத்து, சரளை நிலத்தில் தோண்டி கட்டிய கல், செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு எதுனா கட்டு கிணறு. இளஞ்சி அப்படின்றது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். பயன்படும் நீர்த்தேக்கம் என்ன அப்படின்னா இளஞ்சி. சரியாப்பா? இஞ்சி வந்து எல்லாத்துக்குமே போடுவோம், குழம்புக்கு போடுவோம், சிக்கன் 65 பொரிச்சா அதுக்கு போடுவோம், டீக்கு போடுவோம். அப்ப இஞ்சின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இளஞ்சின்றது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். ஆழிக்கிணறு, கடல் அருகே தோண்டி கட்டப்பட்ட கிணறு ஆழிக்கிணறு. அடுத்து பாருங்க, கீழ்காணும் சொற்களில் எது பண்பு தொகை அல்ல? விரி மலர் தான்ப்பா பண்பு தொகை அல்ல, ஏன்னா இது வினைத்தொகை. வினைத்தொகை முக்காலமும் உணர்த்தி வருது. விரிமலர், விரிகின்ற மலர், விரிய போகும் மலர்னு. நல்லிசை, மூதூர், சென்னல். சரியா? அப்ப இது எல்லாமே நன்மை கூட்டல் இசை. நன்மை அப்படின்றது ஒரு பண்பு, முதுமை அப்படின்றது ஒரு பண்பு, செம்மை அப்படின்றது ஒரு பண்பு. அப்ப இதெல்லாம் பண்பு தொகை. விரிமலர் மட்டும் வினைத்தொகை. அடுத்து, இரிகேஷன் டெக்னாலஜி, பாசன தொழில்நுட்பம்பா. நீர் மேலாண்மை அப்படின்னா என்ன? வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட்டர் மேனேஜ்மெண்ட். வெப்பமண்டலம்னா டிராபிக்கல் ஜோன். சரியா? குமிழிக்கல் அப்படின்றது கோனிக்கல் ஸ்டோன். சரி, அடுத்து 87வது கொஸ்டின் பொறுத்துக கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி, நாளிகேரம் தென்னை, கோழி அரசமரம், இரும்போந்து பருத்த பனைமரம், காஞ்சி ஆற்றுப்பூவரசு. அடுத்து, வல்லினம் மிகும் இடங்களில் எது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது? வரும்படி சொன்னார் அப்படின்றது தவறுப்பா. ஏன்னா அந்த படி அப்படின்ற சொல்லுக்கு முன்னாடி, சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. சரியா? வரும்படி சொன்னார் தான் வரும், வரும்படி சொன்னார்னு வராது. அதே மாதிரி திருவளர் செல்வன் அப்படின்னு தான் வரும், திருவளர் செல்வன் இச்சு வராது. அதே மாதிரி சொன்ன வாழ்த்துகள் தான் வரும், வாழ்த்துக்கள்னு வராது. கருத்துக்கள்னு வரும், கருத்துக்கள்னு வராது. சரியா? அடுத்து, கீழ்காண்பவைகளில் மூவறிவு உயிரினங்களாக தொல்காப்பியர் வகுப்பது எது? ஆப்ஷன் பி, கரையான், எறும்பு. சரியாப்பா? சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 8667772290 அப்படின்ற நம்பருக்கு விருப்பப்படுறவங்க 20 ரூபாய் சென்ட் பண்ணலாம். சரியாப்பா? விருப்பமுள்ள நபர்கள் 20 ரூபாய் சென்ட் பண்ணுங்க. சரி, வில் வால் அப்படின்றது என்னன்னா உண்மை தொகை. வில்லும் வாளும்னு வரணும், அது வில்வால்னு வந்திருக்கு, அப்ப உண்மை தொகை. சரியா? சரி, ரைட். உம்மு மறைஞ்சு வந்திருக்கு. இப்ப தாயும் தந்தையும் அப்படின்னா அது எண்ணுமை, உம்மு வெளிப்பட்டு வந்திருக்கும். சரி, அடுத்த ஆன்சர் பார்த்தலாம். 91க்கு என்னன்னா ஆப்ஷன் பி பா, ஸ்லிப்பு. 92க்கு ஆப்ஷன் ஏ. 93க்கு ஆப்ஷன் சி. 94 ஆப்ஷன் டி டெல்லி. 95 ஆப்ஷன் டி டெல்லி.
96 ஆப்ஷன் பி. கொலீக் அப்படின்னா கோவர்க்கர். 97 சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்களோ யூஸ்க்கு, அதாவது யூஸ்னா ஃபுல், யூஸ்ஃபுல், ட்ரூத்ஃபுல், கேர்ஃபுல். ரைட், ஓகே. அடுத்து 98 பா ஆண்டனிம். அப்ரூவலுக்கான ஆண்டனிம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கிரிட்டிசிசம்னு வரும். சரிங்களா? அடுத்து 99க்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட் ஆப்ஷன் சி ஜுவல்லரி. ஏன்னா JWELLERY ஜுவல்லரி, அதான் ஸ்பெல்லிங். ஸோ சேஞ்ச் ஆயிருக்கு. 101ல இருந்து உங்களுக்கு 140 வரையும் எக்ஸ்பிளனேஷனுக்கான PDF இருக்கும். அது நம்ம வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸுக்கான PDF வந்து ஃபுல்லா கொடுத்துருப்போம், எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்போம். நீங்க அதை நம்ம டெலகிராம் லிங்க்ல, டெலகிராம் குரூப்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. குரூப்ல அந்த அந்த குரூப்ல ஜாயின் பண்ணோம்னா லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ விருப்பப்படுறவங்க 8667722090 அப்படின்ற நம்பருக்கு 8667722090 அப்படின்ற நம்பருக்கு ₹20 செலுத்தலாம். இந்த டெஸ்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க. இது கட்டாயம் இல்லப்பா, கட்டாயம் கிடையாது, விருப்பப்படுறவங்க செலுத்தலாம். பட் எல்லாத்துக்குமே கொஸ்டின் வந்து ஓப்பன்ல வரும். நன்றி.